இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவில் நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றாரே, நீர் என்ன சொல்லுகின்றீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாகாத தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாகாத தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இப்போ அந்த 8வது அதிகாரத்தில் வந்துட்டு நம்ம முதலாவது வசனம் அங்கே நம்ம படிச்சோம்னா, Jesus went unto the Mount of Olives. ஏசப்பா வந்துட்டு எங்க போனாருன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி சாப்டர்ல வந்து கடைசியா நம்ம எங்க முடிச்சோம்? 7வது சாப்டர்ல. ஏன்னா இப்போ நீங்க இந்த Jesus went unto Mount of Olives நீங்க சாப்டர் 7 படிக்காம நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது, அந்த கனெக்ஷனே புரியாது, கான்டெக்ஸ்ட் புரியாது, இல்லைங்களா? நம்ம 7வது அதிகாரத்துல கடைசியா என்ன பார்க்குறோம்னா, ஏசப்பா வந்துட்டு ஒரு கலிலியா சேர்ந்த ஒரு நபர், இல்லையா? கலிலியா சேர்ந்த ஒரு நபர் வந்துட்டு எப்படி ஒரு தீர்க்கதரிசியா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருதுங்களா? ஸோ நிக்கோடேமஸ் வந்து சொல்றாரு, how can you judge someone without asking him, without listening to him and knowing what he does? ஒருத்தரை வந்துட்டு ஒருத்தர் நியாயம் தீர்க்கணும்னா அவங்க என்ன பேசுறாங்களோ என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் நீங்க வந்து நியாயம் தீர்க்க முடியும். அதெல்லாம் கேட்காமலே, அதெல்லாம் தெரியாமலே நீங்க எப்படி நியாயம் தீர்ப்பீங்க? அதுக்கு அவங்க கொடுக்குற பதில் என்னன்னா, நீயும் வந்துட்டு ஒரு கேலிலியால இருந்து வர ஆள் தானா அப்படின்னு நக்காலா கேட்கறாங்க, இல்லைங்களா? நிக்கோடேமஸ் என்னன்னு கேட்கறாங்க, ஓ நீ கூட ஒரு கேலிலியால இருந்து வர ஆள் தானா அப்படின்ட்டு நக்கலா கேட்கறாங்க. அது சொல்லிட்டு போயிட்டு வேதத்தை படிச்சுப்பாரு, கலிலியால இருந்து எந்த தீர்க்கதரிசியும் வர வாய்ப்பு இல்லை, இல்லைங்களா? கலிலியாவில இருந்து எந்த தீர்க்கதரிசியும் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாங்க? எல்லாரும் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு தெரியும், ஏசப்பா வந்துட்டு கலிலியாவை சேர்ந்த ஆள் இல்லை, அங்க தங்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் பிறந்த ஊரு தாவீது ராஜாவுடைய ஊர், இல்லைங்களா? ஸோ வேதத்துல வந்துட்டு மெஸ்ஸாயா எந்த இடத்துல இருந்து வருவார்னா தாவீது
ராஜா ஊர்ல இருந்து வருவார், பெத்லஹேம்ல இருந்து வருவார் இல்லைங்களா. ஆனா ஏசப்பா வந்துட்டு அந்த அந்த டைம்ல வந்துட்டு அவர் வாழ்ந்த இடம் வந்துட்டு கேலிலியா, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த இடம் வந்துட்டு நாசரத். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இவர் பிறந்த ஊரு பெத்லஹேம் தான். ஸோ வேதத்தை சொன்னதுபடி அவர் பெத்லஹேம்ல தான் பிறப்பாருன்னு கொடுத்துருக்கு, அதே போல அங்கதான் பிறந்தாரு. ஆனா அதை ஒருத்தரும் என்ன பண்ணாங்க, அதை போய் ஆராய்ந்து பார்க்கல. அதை ஒருத்தரும் போயிட்டு ஏசப்பாவே கேட்டு பார்க்கலாமே அவர் எந்த ஊர்ல இருந்தா வராருன்ட்டு அப்படின்னு கூட யாரும் பண்ணலாங்க. இப்ப நம்ம காலத்துல நீங்க போய் தேடணும்னா கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். பட் அந்த நாள்லயே இருந்துக்குன்னு யாருமே ஏசப்பா எந்த ஊர்ல இருந்து வராருன்றத போய் கேட்காம விட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு ஒரு வித்தவுட் இன்வெஸ்டிகேஷன், நிகடனஸ் சொன்னது போல சரியா கேட்காம பார்க்காம ஆராய்ந்து பார்க்காம ரிஜெக்ட் பண்ணிடணும். they reject Jesus. அது வந்துட்டு ஜான் பார்த்து அவர் ஷாக் ஆயிடுறாரு. ஒருத்தர் கூட போயிட்டு அவரு பெத்லஹேம்ல இருந்தா வராரா கேலிலியால இருந்து வராரான்றது ஒருத்தர் கூட போயிட்டு ஆராய்ந்து பார்க்காம விட்டுறாரு அப்படின்றத வந்துட்டு ஜான் பார்த்துட்டு அதை எழுதியிருக்கிறார். அப்படின்னா அதை வந்துட்டு மிஸ் பண்ணாம விட்டு விடாம அதை எழுதணும்ட்டு எழுதி வச்சிருக்காரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்களோ அவங்க வீட்டுக்கு அந்த கடைசி வசனம் மாத்திரம் பண்ணுங்க. பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். யாருமே வந்துட்டு அதை போய் கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல ஒண்ணுமே பண்ணல. Jesus was just rejected without inquiry. How sad, no? How sad that Jesus was rejected without investigation. இப்போ நம்ம காலத்துல கூட எவ்வளோ பேர் இல்லைன்னா காஸ்பிள் இது என்னது இந்த சுவிசேஷத்தை தப்பா புரிஞ்சுக்கின்னு அம்மா கிறிஸ்டானிட்டியே விட்டு விலகிடுறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாங்க. நம்ம தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு ஆராய்ந்து பார்க்காம என்ன பண்ணிடுறாங்க, they reject the gospel, they reject Jesus. So இது கண்டிப்பா வந்து it's a very sad state. So இந்த 8வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, Jesus went unto the Mount of Olives. Next வசனம் வந்து verse 1 is connected to what happened just before that. But Jesus, நீங்க கிரீக்ல நீங்க படிச்சீங்கன்னா there is one more word there, but. ஆனால் ஏசப்பா என்ன பண்றாருங்க, வீட்டுல உக்காந்துட்டு சோகத்துல உக்காந்துருக்காங்க. இந்த ஜனங்கள்லாம் எனக்கு பண்றாங்களேன்ட்டு வீட்டுல சோகத்துல உக்காந்து இருக்குல்ல. He went unto the Mount of Olives. These people are rejecting me. These people don't understand me. They dishonor me. அப்படின்னுட்டு they don't get discouraged. So everybody will go through discouragement. எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா அந்த ஒரு கஷ்டம் நேரம் இல்லைங்களா, ஜனங்க வந்துட்டு நம்மள நிராகரிக்கிறது அந்த ஒரு காரியம் எல்லாம் எல்லாருக்குமே கண்டிப்பா நடக்குங்க. ஆனா ஏசப்பா பாருங்களேன், அதை எப்படி மேற்கொள்றாருன்னா ஜெபத்துல மேற்கொள்றாரு. இப்போ ஒலிவ் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ்க்கு எதுக்கு போறாங்க ஏசப்பா? ஜெபிக்கிறதுக்காக தான் போவார். அங்க வந்துட்டு நம்ம இப்ப நந்தி ஹில்ஸ்க்கெல்லாம் போவோம் இல்லைங்களா, இப்ப நம்ம ஏன் நந்தி ஹில்ஸ்க்கெல்லாம் போவோம், ஜாலி பண்றதுக்கு போவோம். ஆனா இந்த இடத்துல Jesus went to Mount of Olives so that a lonely place to pray. He did not get discouraged, sit in gloom and sorrow and depression, sitting and crying like others. When difficult time comes, when people hurt you, when people reject you, he's not shaking. இல்லைங்களா, அதை குறித்து அவர் நினைச்சிட்டு வருத்தப்பட்டனால அவருக்கு கண்டிப்பா அவருக்கு அந்த உள்ள அவருக்கு அந்த நோவு இருக்கும். டெஃபினெட்லி he will have. ஏசப்பாக்குள்ள என்ன இருந்திருக்கும், அந்த நோவு இருந்திருக்கும், அந்த கஷ்டம் இருந்திருக்கும். ஆனாலும் அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா he doesn't
let it trouble him. It's okay. The pain is there, but he does what has to be done. அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்றார். So in every situation, we should always choose to do what is right. இப்போ நமக்கு ஒரு 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 விதமா தோணும், இந்த சுச்சுவேஷன் நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு தோணும். நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமா, ஒருவேளை இப்படி பேசியிருக்கலாமா, எவ்வளோ தாட்ஸ் ஓடும் இல்லைங்களா மைண்டுக்குள்ள. இல்லை நானே போய் பேசிடலாமா அப்படின்ற நிறைய தாட்ஸ் ஓடும். பட் தென் காட்ஸ் வில் இஸ் டோன்ட் டாக். தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா, கஷ்டம் வரும்போது இட்ஸ் பெட்டர் யூ டோன்ட் டாக். Lord will definitely take care of everything. நீங்கள் பாலுடைய டெஸ்டிமனி நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் நம்ம படிச்சோம்னா, இஸ் ஆல்வேஸ் இன் ட்ரபிள். யாருங்க? பால் வந்துட்டு எப்போதும் வந்துட்டு கஷ்டத்தில் இருக்காருங்க. And he says, we are persecuted, not forsaken. We are crushed, but not rejected. அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். 2 Corinthians 4வது அதிகாரம். Read 2 Corinthians. Second Corinthians chapter 4 verse 7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை பாண்டங்களில் பெற்றிருக்கின்றோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் முறிவடைகிறதும் இல்லை, துன்பப்படுத்தப்படும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்படும் முடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகின்றோம். பாலுடைய டெஸ்டிமனி அவர் என்னன்றாருன்னா, we are troubled in every side. எல்லா பக்கத்துல இருந்தும் நமக்கு என்ன இருக்குங்களா, உபத்திரவம். we are troubled on every side. எல்லா பக்கத்துல இருந்தும் நம்மளுக்கு வந்துட்டு கஷ்டம். yet not distressed. Yet what? Not distressed. In every, we are troubled on every side, yet not distressed. அநேக கஷ்டங்கள், அநேக வேதனைகள், சோதனைகள், ஆனாலும் yet not distressed. You're not distressed. இப்போ நீங்கள் அநேக கிறிஸ்தவர்களை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, I'm depressed in life. How can you be depressed if you have Jesus with you? The greatest gift. உங்ககிட்ட வந்துட்டு அந்த நம்ம பாட்டு பாடுறோம் இல்லைங்களா, ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே, இந்த பாத்தாளத்தில் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்தில் சொந்தமானவர். The Lord is become part of you. What a great privilege. எவ்வளவு பெரிய பாக்கியம். But you are saying, I'm depressed, I'm sad. இல்லைங்களா? How can you be depressed and sad when you have such a great gift? When you understand what a great gift, how can you be sad? So அதனால பால் சொல்றாரு, எல்லா பக்கத்துல இருந்து நமக்கு என்ன இருக்குங்க, உபத்திரவம். But we are not distressed. மற்ற கிறிஸ்தவர்கள் போல I am depressed, I am distressed இதெல்லாம் சொல்லுங்க. God has allowed it, I will face it, I will endure it.
தேவனுக்கு தெரியும் எனக்கு இது நல்லது, அதனால எனக்கு அனுமதி வச்சிருக்காரு. I will go through it. இது தேவனுடைய சித்தம். அதை நம்ம வந்துட்டு we have to see that. We have to அதை நம்ம வந்து பார்க்கணும். இது வந்துட்டு எந்த ஒரு காரியமும் வந்துட்டு தேவனுடைய சித்தம் இல்லாம நடக்காது. எந்த ஒரு கஷ்டம் கூட வந்துட்டு தேவனுடைய சித்தம் இல்லாம நம்ம கிட்ட வராது. ஆனா நமக்கு அந்த கஷ்டம் வருது, அந்த 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 நோவு நமக்கு வருதுன்னா தேவன் அனுமதிச்சிருக்காரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கத்துக்கிறோன்றதுக்காக அந்த ஒரு காரியத்தை வந்துட்டு அனுமதிச்சிருக்காருங்களா. ஸோ சில சமயம் வந்துட்டு ஏதாவது நீ கத்துக்கணுன்றதுக்காக, சில சமயம் வந்துட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அதை வந்துட்டு அனுமதிக்கிறார் இல்லைங்களா. Sometimes to glorify the Lord he allows, so that through your pain the Lord is actually glorified, or through your pain the Lord is trying to teach you. நம்ம ஜேம்ஸ்ல படிக்கிறோம் இல்லைங்களா, why does the Lord allow tribulation, trials and tribulations of many kinds? நம்ம ஜேம்ஸ்ல என்ன படிக்கிறோம், be exceedingly happy when you go through different types of trials. James also is saying the same thing. Be happy. நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, if you are going through difficult situation, if you are going through rejection, be happy. நீங்க ரெவலேஷன் நீங்க படிச்சீங்கன்னா, இந்த உலகக்குறி ஜனங்கள் ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, how much they have lived in comfort, how much they have lived in luxury, how much they have lived in pleasure, that much give them suffering. சரிங்களா அந்த வசனம் ரெவலேஷன்ல சொல்லுது, how much ever they lived in luxury, that much you give them pain. So all these people who are living comfortably, enjoying life, enjoying pleasure, they're thinking, this fellow is a wasteful. He's not enjoying life. He's wasting his life. He's wasting his opportunities. அப்படின்னு நினைச்சிருக்காரு இல்லைங்களா. அவருக்கு தெரியல, அவர் எவ்வளோ அவர் வந்துட்டு கம்ஃபர்ட் அனுபவிக்கிறாரோ அவ்வளோ கஷ்டம் அனுபவிக்க போகிறாருன்னு அவருக்கு தெரியல. அந்த ரெவலேஷன்ல அந்த வசனத்தை நம்ம படிக்கிறாங்களா. அப்படியே நீங்க இன்னொரு காரியத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஏப்ரஹாம் என்ன சொல்லுவாருமா அந்த ரிச் மேன் கிட்ட, while you are on earth, நீ பூமியில இருக்கும்போது நீ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்த, அதனால இங்க நீ கஷ்டப்படுற. ஆனா இந்த லாசரஸ் பூமியில கஷ்டப்படுறா, அதனால இந்த இடத்துல என்ன பண்றாங்களா, இஸ் கம்ஃபர்டட். பாருங்க, நமக்கு சத்தியம் புரியலன்னா we will start thinking like the world. Why are those people living comfortably? Revelation. December 2018. என்னன்ட்டு இருக்குன்னா ரெவலேஷன் என்னன்ட்டு இருக்கு, how much they have lived in luxury, that much give them pain. Okay, இது 21 படிங்க, 21:3. Let's see. Saying, behold, can I read? மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம்
இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். No, not this time. I want to read this time. I'm reading, okay? 18 ரெவலேஷன் But 18 I want to read. 7 I want to read, okay? I'm reading. As now I want to read. As she glorified herself and lived in Luxury. so give her like measure of torment and mourning, since in her heart she says, I sit as a queen, I am no window, I and mourning I shall never see. For this reason her Plagues. plagues will come in a single day, death and mourning and Famine. Famine. தமிழ்ல படிங்க 18:7 அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். அவ்வளவாய் that measure give her torment and sorrow. That is why Jesus is saying, blessed are those who are poor. Blessed are those who are poor, and they shall be comforted. They will be comforted. ஸோ நம்ம வந்துட்டு மற்றவங்களை பார்த்துட்டு பாரு அவங்களாம் அவ்வளோ நல்லாங்கிறாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளை தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறாருன்னா நம்ம வந்துட்டு டு லிவ் அ சிம்பிள் லைஃப், டு லிவ் அ காட்லி லைஃப். அதுக்கு தான் நம்ம தேவன் அழைச்சிருக்கிறாரு. ஸோ வி ஷுட் நாட் பி ஜெலஸ். மற்றவங்களை பார்த்துட்டு நம்ம வந்து வி ஷுட் நாட் பி ஜெலஸ். The calling that you have, they don't have. It's a very, அவங்களுக்கு என்னன்னா they're in a very dangerous situation. அது அவங்களுக்கு தெரியல இல்லைங்களா? They're in a very dangerous situation. So like what Paul is saying, is always going through difficulties. It's in every side, எல்லா பக்கத்துல இருந்து வந்துட்டு நெருக்கம், ஆனாலும் he is not distressed. அதுக்கப்புறம் என்னன்றாருங்க கொரிந்தியன்ல we are troubled in every side yet not distressed, we are perplexed but not in despair. We are perplexed னா குழப்பங்கள். சில சமயம் வந்துட்டு ரொம்ப குழப்பமா இருக்கும் இல்லைங்களா? we go through sometimes confusion வரும். ஏன் இப்படி ஆகுது, ஏன் இப்படி ஆகுது, நான் எவ்வளோ பிரயாசப்படுறேனே. ஆனால் பால் என்னன்றாருங்க, பட் நாட் இன் ஹோப்லெஸ்னஸ். இதெல்லாம் நமக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஹோப் இருக்கு. என்னது? கடவுள் பார்க்கணும். I have hopes, I'm not without hopes. But sadly there are so many Christians, எவ்வளோ கிறிஸ்தவர்கள் வந்துட்டு they are living a hopeless life. ஒரு ஹோப்புக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? வந்துட்டு ஆதாரம். நம்பிக்கை தான் போயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு ஹோப். பட்
Think about people who don't have any hope. So many people, so many innocent people. எவ்வளோ பேர் வந்துட்டு அந்த ஹோப்ஸே இல்லாமல் இருக்காங்க. நம்ம தேவன் இருக்கிறதுனால கஷ்டம் வரும்போது நம்ம யார் நினைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு கடவுளை நினைக்கிறாங்க. யார் என்ன தள்ளினாலும், யார் என்ன வெறுத்தாலும், தவறாக பேசினாலும் எனக்கு தேவன் இருக்கிறாருன்ற அந்த ஒரு ஹோப்பு, நம்பிக்கை. பட் உலகத்தில் இருக்கிறவங்க பாருங்க, ஹோப்ஸே இல்லை. அந்த 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 மாதிரி சூழ்நிலை என்ன நினைக்குவாங்கன்னா, ஒன்று நம்ம அவங்கள அடிச்சிடணும், ஏன்னா நான் சேர்த்தேன். ஹோப்ஸே இல்லை அவங்க. Think about children, little children, no hopes. அப்பா அம்மா இல்லை, என்ன பண்ண போகிறேன், இன்னும் எங்கே தங்க போகிறேன், என்ன சாப்பிட போகிறேன். There is no hopes. Adults are living like little children, no hopes. ஸோ இப்போ இந்த சின்ன பசங்களுக்கு எப்படி அவங்களுக்குள்ள அந்த கஷ்டம் இருக்குமோ, அப்பா இல்லைன்னா அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லைன்னா, அதே போல தான் கடவுள் இல்லைன்னா அதே வழி தான் அவங்களும் வந்துட்டு சுமந்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ண போகிறேன், யார் என்ன பார்த்துப்பாங்க. ஸோ நான் கூட வந்துட்டு பிஃபோர் ஐ குட் கம் இன் டு த லார்ட், ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ், எஸ்பெஷலி ஃபார் அ மேன். இப்போ ஏன்னா நீங்கள் ஒய்ஃப் எப்படி நினைப்பாங்கன்னா, கூட ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு, அவர் வேலைக்கு போயிட்டு அவர் சம்பாதிப்பார், நம்ம வீட்டை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஹஸ்பண்ட் எப்படி யோசிப்பார்னா, நான் எப்படி வேலைக்கு போயிட்டு சம்பாதிப்பேன், எப்படி நான் வீட்டை பார்த்துப்பேன், என்னுடைய தேவைகளுக்கே நான் வந்துட்டு ஐ கான்ட் மேனேஜ், ஃபேமிலியுடைய தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன், சப்போஸ் வேலை போயிட்டா என்ன பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நிறையா ஹோப்லெஸ்னஸ் மென் கோ த்ரூ more than women. So and they need to earn more. அவங்களுக்கு என்னன்னா இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் இல்லைங்களா. அவங்க கையில் வந்துட்டு they have more responsibilities to fulfill. So men go through a lot of hopelessness. பட் நம்ம கடவுளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம எப்படி நினைக்கிறோம், கடவுள் பார்த்துப்பார், அவர் வந்துட்டு எல்லாத்தையும் நடத்துவார். நான் கடவுளுக்குள்ளே வந்ததுலேருந்து ஒரு நாளும் பயந்ததில்லை. எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் இல்லையா, நான் என்ன பண்ணேன், எப்படி எந்த வேலைக்கு போவேன், கடவுள் எந்த வேலை கொடுப்பாரோ அதை நான் போவேன், அதை நான் பண்ணுவேன். ஸோ என்னுடைய மைண்ட் செட் அப்படி இருந்துக்கணும். ஒரு நாளும் பயந்ததில்லை, நான் எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, எப்படி என்ன பண்ணுவேன், அதெல்லாம் பயந்ததே இல்லை. கடவுள் இன்னைக்கு எனக்கு என்ன வேலை செய்கிறாரு அதை நான் செய்கிறேன், கடவுள் பார்த்துப்பார். ஸோ we are not without hope. So we are perplexed but not without hope, persecuted but not forsaken. மூணாவது என்னன்றா இருக்கும், we are persecuted. Persecutedனா கடவுளுக்காக கஷ்டப்படுறது இல்லைங்களா, கடவுளுக்காக நம்மளை வந்துட்டு ஜனங்க வந்துட்டு தள்ளி விட்டுருவாங்க. So we are persecuted but not forsaken. ஏன்னா the Lord is with us. The Lord is always with us. சில சமயம் வந்துட்டு we make the Lord feel very jealous. We make the Lord feel very jealous. I am there with you, but you are saying nobody is there for me. இல்லைங்களா? அந்த மாதிரி அவிசுவாசமான வார்த்தை வந்து நம்ம வாயில வரவே கூடாது. எனக்கு யாரும் இல்லைன்றதெல்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா நமக்கு எப்போது யார் இருக்கிறாங்க, கடவுள் இருக்கிறார். உனக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா ஒரு நாளும் நீ அப்படி சொல்ல மாட்டேன், எனக்கு யாருமே இல்லை. சில சமயம் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அப்படியெல்லாம் சொல்ல தோணும், ஆனால் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுள் பார்த்து நிற்போம். வாட் வி ஸ்பீக், வாட் வி திங்க், த லார்ட் இஸ் வாட்சிங். அதேப்போ நம்ம ஷாராக நம்ம பேசணும், யோசிக்கிறதுல கூட நம்ம கரெக்டாக யோசிக்கணும். எனக்கு யாருமே இல்லை நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா நமக்கு பரலோக இதாக இருக்கிறாருனோ அவர் நம்ம பார்த்துப்பாரு. அண்ட் எஸ்பெஷலி அப்பா இல்லாத பசங்களுக்கு வந்துட்டு பைபிள் இஸ் சேயிங் அண்ட் மை ஃபாதர் இஸ் a fatherless. எப்பவுமே பாருங்க, அப்பா இல்லாத பசங்க வந்துட்டு எப்படியாவது கொஞ்சம் மேலே வாங்கலாம். அப்பா அம்மா நிறைய பேர் வாழ்க்கையை போயிட்டு இருக்கணும். பட் இந்த அப்பா இல்லாமல்
அப்பா இல்லாமல் வளர்கிற பசங்க வந்துட்டு கடவுள் வந்துட்டு they will give extra grace, extra mercy and somehow lift them up. So the Lord is saying, I'm father to the fatherless. அப்பா இல்லாதவங்களுக்கு வந்து நான் தகப்பனா இருக்கேன். So we should never make the Lord feel sad or get him upset by saying there is nobody for me. அப்படின்னாலாம் நம்ம சொல்லவே கூடாது. So coming back to John, so early in the morning, அது என்னன்னா கிரீக்ல வந்துட்டு it is written, but the Lord went unto the mount of Olives. இவ்வளோலாம் ரிஜெக்ஷன் இருந்து கூட அவரோட ஏசப்பா என்ன பண்ணாருங்க, நான் போயிட்டு என்னுடைய ப்ரேயர் டைமில் உட்கார போகிறேன். அந்த ஒன் ட்ராப் ஆஃப் வாட்டர் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் இட் வித் எனிபடி எல்ஸ். இப்போ நம்ம அழுகணும்னா இஷ்டம் சில பேருக்கு இல்லைங்களா. ஸோ அது ஒரு இங்கிலீஷில் வந்து பிட்டி பார்ட்டின்னு சொல்லுவாங்க. பிட்டி பார்ட்டினா சோகத்தில் அழுகணும்னா ரொம்ப இஷ்டம் சில பேருக்கு இல்லைங்களா. பட் அந்த கண்ணீரை வந்துட்டு யூ 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 spend that tears in the presence of God, it is never a waste. நீங்கள் அந்த அழுகுறது வந்துட்டு தேவனுடைய பிரசனத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபிச்சுட்டு நீங்கள் அழுந்தீங்கன்னா the Lord is close to you. We don't need anybody else's comfort. The Lord is comforting me. My Father is comforting me. My Father is with me. Therefore, I will not be sad. My own people, சொந்த ஜனங்கள் என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. But still I'm not sad. It's paining, but my Father is comforting me. I'll take my Father's comfort. So he went unto the Mount of Olives and என்ன ஜெபிச்சு இருப்பாங்க, Please Lord, help me Lord அப்படின்னு ஏசப்பா ஜெபிச்சிருப்பாரு. என்ன ஏசப்பா ஜெபிச்சிருப்பாரு மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ்? அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக தான் ஜெபிச்சிருப்பாரு இல்லைங்களா. அகைன் அந்த அந்த மலையில போயிட்டு ஜனங்களுக்காகத்தான், இந்த நிராகரிக்கிறாங்களே அந்த ஜனங்களுக்காகத்தான் அவர் என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறார். Definitely you would have prayed for those people. Have mercy on them, Lord. Have mercy on them. Bless them. அவங்களுக்காக தான் ஏசப்பா ஜெபிச்சிருப்பாரு. ரெண்டாவது வசனம், early in the morning he came again into the temple. He came again into the temple and all the people came unto him. And all the people came into him and sat down and taught them. And he taught them. Yes. So இந்த இடத்துல வந்துட்டு ஏசப்பாவுடைய passion பாருங்க. His heart is so very after these people. He wants to teach them. He wants to help them. So இவங்கெல்லாம் வந்துட்டு they are all rejecting me, but again the Lord early in the morning he comes back to the temple. He makes them sit down and he is teaching them. See the love of God, see the passion of God. Even though they reject, they don't care. They want to hurt him, they want to kill him. ஆனாலும் ஏசப்பா வந்துட்டு he is not worried about it. He is only concerned about them. இவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதால என்ன பண்றாங்க, காலையில மறுபடியும் வந்துட்டு பிரசங்கிக்கிறார். Again teaches. Teaching வந்துட்டு is very very important. நம்ம வந்துட்டு you are not a pastor, you are not a leader, you are not a deacon. ஆனாலும் நீங்க வந்துட்டு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா அந்த வார்த்தை நீங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். அந்த ஒரு ஆத்ம தாகம், ஆத்ம பாரம் வந்துட்டு நமக்குள்ள வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை நம்ம ஏசப்பாக்குள்ள பார்க்கறது இல்லைங்களா. இந்த ஆத்மா வந்துட்டு அழிஞ்சு போயிடக்கூடாதுக்காக வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஸோ இப்போ நம்ம இயேசுவோட ஐக்கியமா இருந்தா நமக்கும் அந்த ஒரு பாரம் இருக்கு இல்லைங்களா. ஆனா நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, என்னுடைய காலிங் வேற, என்னுடைய காலிங் வந்துட்டு நான் பிலிவரா இருக்கணும், அவ்வளவுதான். உன்னுடைய காலிங் தான் டீச்சிங். அப்படி இல்லை. All of us are called to bear fruits.
மற்றவங்களுக்கு நன்மை சேர்த்தா நமக்கு தேவன் அனுப்பிச்சிருக்காருன்னா. ஸோ அதில் வந்துட்டு டீச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் பால் என்னன்றாருன்னா, எல்லாத்த விட காட்டிலும் நான் தான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுறது. ஆனால் அந்நிய பாஷையை விட தீர்க்க தரிசனத்தின் வரம் ரொம்ப முக்கியம். யூ ஹாவ் டு ப்ரே அண்ட் ரிசீவ் இட். அந்த தீர்க்க தரிசன வரம் எதுனா வேதத்தை விவரிக்கிறது தான் அந்த தீர்க்க தரிசன வரம். ஓகே, interpreting God's word, teaching God's word to others is a gift of prophecy. பால் என்னன்றது அந்த வரத்தை வந்துட்டு நீங்க ஜபிச்சு பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா that helps everybody. அந்நிய பாஷை நான் பேசும்போது அது எனக்கு that helps only me. இல்லைங்களா? அது என்ன ஒண்டி வந்துட்டு பலப்படுத்துது. ஆனால் நான் தீர்க்க தரிசனத்தின் வர என்கிட்ட இருந்துச்சுன்னா மற்றவங்க நான் வந்துட்டு பலப்படுத்த முடியும். ஸோ அந்த ஒரு கிஃப்டை மாத்திரம் நீங்கள் வந்துட்டு ப்ரேயர் பண்ணி பெற்றுக்கொள்ளணும்ட்டு பால் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மற்றவங்ககிட்ட கர்த்தர் வார்த்தை நம்ம பேசலை, கர்த்தர் வார்த்தை எனக்குள்ள தங்க, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தரோட நீ ஐக்கியமாகவே இல்லை. நீங்கள் அந்த பேரபிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேரபிள் ஏசப்பா சொல்லுவாங்க. ஒரு பேரபிள் வந்து ப்ராடிகல் சன், தமிழ்ல என்னங்க கெட்ட குமாரன். ரெண்டாவது அந்த அந்த அதே பேரபிள்ல ரெண்டாவது கதை வரும், அது எது? லாஸ்ட் ஷீப். மூணாவது கதை லாஸ்ட் காயின். மூணுத்துலயும் லாஸ்ட் சன், ப்ராடிகல் சன், லாஸ்ட் ஷீப், லாஸ்ட் காயின் எல்லாமே தொலைஞ்சு போனது. அந்த காயினுக்கு தெரியாது நான் தொலைஞ்சிருக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த லேடி என்ன பண்றாங்க? She turns the light on and then she searches the house until she finds it. See the passion that she has. அதே போல இந்த ஷீப் கூட பாருங்க, அந்த அந்த ஒரு ஷீப்காக இவர் என்ன பண்றாங்க? 99 ஷீப்பை விட்டு அந்த ஒரு ஷீப் கண்டுபிடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. See the passion for that one lost sheep. அந்த ஆடு கூட தெரியாதவங்க நான் புரிஞ்சுட்டு இருக்கிறேன். There are a lot of people like that. அதே போல வந்து நீங்க இந்த கெட்ட குமாரன் கதையில நீங்க பாத்தீங்கன்னா, கெட்ட குமாரன் கதையில மாத்திரம் வந்து அந்த பையன் தெரியும் அவன் தொலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால அப்பா என்ன பண்றாருமா பின்னாடி போறது இல்லை. நீங்க ஆனா இந்த தொலைந்த ஆட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கு தெரியாது, அதே மாதிரி காயினுக்கும் தெரியாது. ஸோ சத்தியம்லாம் தெரிஞ்சு வேதத்தை அறிஞ்சு நீ வந்து விட்டு போயினா கடவுள் நீ வர மட்டும் வெயிட் பண்ண. நீ பண்ணி ரேஞ்சுக்கு போயிட்ட பிறகு என்கிட்ட வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீ கடவுள்கிட்ட போயிட்ட பிறகு the Lord have a feast, he'll have a party when you come back, but he'll wait because that's an act of rebellion. Because that's an act of rebellion, the father doesn't go after it, but that father is eagerly waiting. அந்த அப்பா வந்துட்டு தேடின்னு போலனா கூட அவர் காத்துங்கிறாருங்க மகன் போவார். அதனால நமக்குள்ள வந்துட்டு அந்த அந்த ஒரு ஆத்ம தாகம் இல்லைனாக்கா we are not connected to the father nor the son nor the spirit. ஸோ அந்த 3 கதையிலையும் பாருங்க, அந்த பிதா, குமாரன், shepherd, and then the women, ஸ்திரீ எதுனா holy spirit இல்லைங்களா? ஸோ அந்த 3மே பாருங்க, they all are passionate about the lost people. They're all lost. They are concerned about the lost souls. So it is very very important. வந்துட்டு கண்டிப்பா we will have to share God's word wherever we go. நான் கூட ஆஃபீஸில் உட்காரும் போது கூட நான் எப்போதுமே தனியாக தான் உட்காந்துன்னு ரீசர்ச் பண்ணினே இருப்பேன். பைபிள்லேருந்து அர்த்தங்கள் வந்துட்டு படிச்சுட்டே இருப்பேன், அர்த்தங்கள் தேடிட்டே இருப்பேன். ஸோ மற்றவங்ககிட்ட பேசணுன்ற ஒரே மோட்டிவேஷன் எதுனா மற்றவருடைய வார்த்தை எல்லாம் பேசணுமேன்ற ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கும். ஆஃபீஸில் யாருனா இருக்கட்டும், அது என் பாஸ்னா இருக்கட்டும், சிஓனா இருக்கட்டும், என்னுடைய மைண்டில் அத்தா ஓடி இருக்காங்க, எப்படி நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு ஓடி இருக்கேன். பேசுறதுக்கு வேற ஒன்றும் இல்லாமல் இல்லைங்களா? ஸோ wherever we go,
we have to always have that mind. How can we talk to this person about God? Prayer பண்ணிருப்பார், God help me that I can share some God's word to this person. கடவுள் அனுமதிச்சா then we can open it, we can talk to them. நமக்கு என்னன்னா, இப்போ அந்த ஆத்மா வந்துட்டு ரட்சிப்புல வருது வந்து நம்ம கையில இல்லை, கடவுள் கையில. நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த தடைகள் இருக்குங்க, அநேக தடைகள் நம்ம மைண்டுக்குள்ள, அந்த தடைகளை நீக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தேவன் வந்துட்டு அவங்க ரட்சிப்புல நடத்துறது வந்து தேவன் பார்த்துப்பாரு. அந்த தடைகள் எல்லாம் அவங்களுக்கு நீக்கி தரணும். சத்தியத்தை நம்ம அறிவிக்கணும், சத்தியத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும். So you're only trying to clear all the obstacles so that the soul can understand the gospel. And coming into salvation, God will take care. Alright, so early in the morning he came again into the temple, and all the people came unto him. மறுபடி எல்லாரும் வராங்க, and he sat down and taught them. The scribes and Pharisees brought unto him a woman taken in adultery. இப்போ நீங்க இது எத்தனையாவது நாளுங்க? இது வந்து 9வது நாள். 8வது நாள் அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? 8th டே முடிஞ்சிட்டு இது 9th டேல ஏசப்பா என்ன பண்றாங்க? He goes to Olive Mount and then he comes back and all the people come and sit. இந்த ஒரு காட்சி வந்து it reminds me of something in the book of Revelation. But let's continue. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு the scribes and the Pharisees brought unto him a woman taken in adultery. When they had set her in the midst, they say unto him, Master, this woman was taken in adultery in the very act. இந்த ஸ்திரீ என்னப்போ ஏசப்பா முன்னாடி கொண்டு வராங்க. இந்த ஸ்டோரி நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம பண்ணிட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட் டைம் நம்ம லாங் டைம் பேக், ஆல்மோஸ்ட் 1.5 year ago, இந்த ஸ்டோரி வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். How the scribes and the Pharisees, they bring this adulterous woman caught in the very act. Just imagine அந்த ஸ்திரீயுடைய மைண்ட் செட் பாருங்க, என்னவா இருக்கும். அந்த ஸ்திரீயுடைய மைண்ட் செட் என்னன்னா, அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. so much of fear, அவங்களுக்குள்ள எவ்வளோ பயம் இருந்திருக்கும் இல்லைங்களா? and then all the leaders, அந்த அந்த இடத்துல இருக்கிற எல்லா தலைவர்கள் வந்துட்டு they are bringing her to primarily எது கொண்டு வராங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு to kill her ஒன்று. அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு if you are caught in adultery and all, they will kill you, they will stone you to death. As per the law of Moses, you should be stoned to death. So இவங்க என்ன பண்றாங்கன்னா, again இது வந்துட்டு ஒரு சூழ்ச்சி மாதிரி. நீங்க என்ன சொல்றீங்க? மோசேயின் கட்டளையின்படி இந்த இப்படியாப்பட்ட ஸ்திரீ என்ன பண்ணணுமா? கல்லெறிந்து சாகடிக்கணும். That is the commandment. Jesus இல்லையே அப்படி எழுதி இல்லையா சொல்ல முடியாது, ஏன்னா அது எழுதி இருக்கு. It is written that you have to stone her to death. அப்போ ஏசப்பா என்ன பண்றாங்க? He bends down with his finger, he starts to write, and then அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்துட்டு ஜோரா கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்திரீய, நீங்க சொல்லணும். அதுக்கு ஏசப்பா என்ன பண்றாங்க? மறுபடியும் மேலே எழுந்துச்சுட்டு என்னன்றாங்க? He who is without sin. தமிழ் என்ன சொல்றாங்க? பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லேறி கடவுள் என்றார். பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிய வேண்டும் என்று சொன்னார். So he who is without sin, let him throw the stone.
இந்த இடத்துல என்னன்னா இப்போ 100 பேர் எரிஞ்சது வந்துட்டு அக்கௌண்ட்ல வராதுங்க. ஃபர்ஸ்ட் யார் கல் எரிஞ்சாங்களோ அவங்கள தான் கணக்கு எடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரோம் இப்போ அந்த இடத்துல ரூலிங் கிங்டம் எதுன்னா ரோம் தான். ஸோ இந்த ஸ்திரீயை சாவடிச்சிட்டாங்க, இதுக்கு காரணம் யாரு? ஏசப்பா தான் காரணம் அப்படின்னு வரும். ஆனால் ஏசப்பா என்ன நின்றாருனோ, பாவமே இல்லாதவன் சொல்றவன் யாரோ அவன் ஃபர்ஸ்ட் செல்லுது. ஸோ இந்த ரோமன் அதிகாரி என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் யார் கல்லை தூக்கி அடிச்சானோ அவனும் தூக்கிடுவாங்க. ஏன்னா அவன் தானே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்து. ஸோ whoever threw the stone first, bring him first, bring him here, bring him to me அப்படின்வாங்க. ஸோ அதனால they become very conscious about their own sin. இந்த இடத்துல ஜான் என்னன்றாருன்னா, அவங்க they are convicted about their own sin, starting from the eldest. They start leaving. Jesus is still busy writing on the இல்லைங்களா. and then one by one எல்லாரும் விட்டு கிளம்பி போயிடுவாங்க. except Jesus, every other person is gone. And that woman, who is that woman? What's her name? இந்த ஸ்திரீ வந்துட்டு ஏசப்பா கூட இருப்பாங்க. இதுக்கப்புறம் she is a follower of Jesus. மேரி மேக்டலின். ஸோ ஆமாண்ணா. என்ன பேர் எதோ கொடுத்து இங்கே கொடுத்துல மற்ற சாப்பிடல கொடுத்துருப்பாங்க. மேரி மேக்டலின் அப்படின்னு அவங்க மேல டீமன் இருக்கு தம்பி. இன்னும். ஸோ எல்லாரும் விட்டு கிளம்பிடுவாங்க. And then the Lord will rise up and he will ask that woman, where are the people who was accusing you? Where are the ones who were condemning you? Women, where are those thine accusers? Hath no man condemned thee? No man, Lord. See what she says. She says, no man, Lord or Master. In Greek, what she addresses Jesus as Lord, someone who has authority over me. The only person who can stone her is Jesus, because he is the only person who is without sin. இந்த தைலம் கூட இவங்க தானப்பா அவங்க பாதத்துல தைலம் எடுத்துட்டு வந்து அவங்க முடியல அது அவங்களும் இந்த இருக்கலாம். I don't know. Maybe it could be Mary Magdalene. அது மேரி மேக்லின் தான் தோணும். சரியா சொல்லல. படிச்சுப்பாங்க. So the way she calls Jesus is as Lord. Okay? She addresses Jesus and she says, no man, Lord. And Jesus said unto her, neither do I condemn thee, go and sin no more. So in that you see God's love for those who are already broken. Bible என்ன சொல்லுதுன்னா, it does not bruise a bruised reed. Okay, it does not shut out a flickering candle. இந்த கேண்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே அமிஞ்சிடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கேண்டில் வந்துட்டு he does not shut it off. ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்களை வந்து the Lord does not hurt them more. But நம்ம வந்துட்டு we are so insensitive. இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஏன் இன்னும் அவங்க வந்து பாரத்தை நம்ம போகணும். will try to help them out. தப்பும் செய்கிறாங்க, தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்க மேலே இன்னும் பாரத்தை கொண்டு போய் வைக்காத. We should speak to them kindly. We need to speak to them with love, care. And Jesus was like that. You see, this is a perfect example. Jesus had all the rights to stone her because she was wrong. But the Lord knows she's going through pain. Therefore, the Lord is so kind to her. And he was so gentle with that lady.
says go and sin. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா மேரி மேக்லின் becomes a follower of Jesus Christ. All through her life she lives for Jesus. What an amazing testimony. So இந்த இடத்துல ஜான் நீங்க பாத்தீங்கன்னா ஜான் எல்லாத்தையும் சொல்லுவாரு. He'll say Jesus bends down, he puts his finger down, he writes. Again he gets up, he sees and he answers, again he writes. இதெல்லாம் வந்து he says every move. இல்லைங்களா? கீழே குனிஞ்சது, திரும்ப again standing back, he says everything, but what he wrote he doesn't tell. இவ்வளோலாம் இன்ஃபர்மேஷன் எழுதின ஜான் வந்துட்டு இனாத்தை எழுதினாருன்னு சொல்லிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா எவ்வளோ டீட்டெயில் சொல்றாரு பாருங்க. எத்தனை வாட்டி எழுந்தாரு, எத்தனை வாட்டி குனிஞ்சாரு, எல்லாத்தையும் எழுதுற ஜான் வந்துட்டு இனாத்தை எழுதினார் மாத்திரம் சொல்லல. ஏன்? நம்மளே தேடி கண்டுபிடிக்கணும். ஜானுக்கு தெரியும் அதுக்கு ஆன்சர் அங்கே இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் தியானிச்சாக்கா அது நமக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஆனாலும் நான் கேட்குறேன். ஸோ அது என்ன தெரியுது? 10 commandments. ஏன் 10 commandments? ஏன்னா அது அவர் தான் எழுதினார். ஏன்னா இந்த ஹோல் ஓல்ட் டெஸ்டமென்ட் பைபிள்ல வந்துட்டு the only time where God used his finger is to write the 10 commandments. இல்லைங்களா? this finger என்ன நீங்க மென்ஷன் பண்ணிக்கிறது பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரே இடம் தான். when he made man with his hands, okay, but the law he wrote with his fingers ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஜான் வந்துட்டு he mentions that he used his finger to write, and அதனால அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நீ கண்டிப்பா இதை வந்துட்டு புரிஞ்சுப்ப. ஸோ அதே போல if you notice one thing, first time the Lord bends and he gets up, he tells them punish her if anybody stops him. Second time again he bends down, again he gets up. அதுக்கு ஒரு அர்த்தம். 2 கமாண்ட்மென்ட் 5 கமாண்ட்மென்ட். அதுலயும் வந்துட்டு தீர்க்க தரிசனம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மோசேயின் கட்டளை இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு after he has spoken to the people, second time again he is writing another commandment, New Testament. இல்லைங்களா? So the Old Testament is one thing, again the New Testament is also from the Lord. He himself comes and gives us the New Testament. So twice does this happen. Adana inga vandu John mentions twice he bends down and twice he gets up. So இப்பாங்க நம்ம எவ்வளோ சாப்டர்ஸ் நம்ம மேத்யூ ஜான்ல முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிய வருது ஏன் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு we ourselves can read and understand. ஆனால் இதில் என்னன்னா நம்ம வந்துட்டு இந்த ஒரு சாப்டரை ஒண்டி நம்ம அப்படி படிச்சோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே புரியாதுங்க. நீங்கள் கண்டிப்பாக பழைய ஏற்பாடை வந்துட்டு நல்லா படிக்கணும். You have to read the Old Testaments well. மோசேன் காலத்தில் என்னென்ன நடந்தது, எகிப்தை விட்டு அவங்க வெளியில் வந்த பிறகு என்னென்ன நடந்தது, வனாந்தரத்தில் என்னென்ன ஆச்சு, அதெல்லாம் நம்ம படிக்கணும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு படித்தாதான் இந்த தீர்க்க தரிசனம்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓ இது ஏற்கனவே இப்படி ஆச்சு அப்படின்னு. ஸோ ரீடிங் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் வெரி வெரி important. There are some people என்னன்றாங்கன்னா பழைய ஏற்பாடு வந்துட்டு இப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, நமக்கு வந்து நியூ டெஸ்டமெண்ட், நம்ம கிறிஸ்டியன்ஸு நமக்கு வந்து நியூ டெஸ்டமெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அஃப்கோர்ஸ் ஏசாப்பா வந்துட்டு he is the Christ, he is the son of Godன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். அது தெரிஞ்சிருந்தா அதை நீங்கள் நம்பி விசுவாசத்தை நீங்கள் நடந்தால் அது கண்டிப்பாக ஆசீர்வாதம் தான். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் வளரணும். You have to grow in the knowledge of God. Every day you have to read the Bible.
அப்போ நம்ம பைபிள் என்ன படிக்கிறோம்? நாட் ஃபார் நாலேஜா? we are reading just for because God wants us to read. I'm reading every day. We can't read like that. நம்முடைய ரீடிங் வந்துட்டு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். when we read it should be a meaningful reading. நான் எதுக்கு படிக்கிறேன்னா நான் ஞானத்தில் அறிவில் வளரணும். I have to grow in the knowledge of God and the wisdom of God. அப்போ நீங்கள் ஜான் ரெவலேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா here is the wisdom. Anybody who says who has wisdom, let him understand the number. He does not give the number. And he says, if you have the wisdom, you will understand. அப்போ நம்மளுக்கு wisdom கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா? கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ when you read scriptures every day, உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்னா நான் தேவனுடைய அறிவில் நான் வளரணும். நம்ம பைபிள் காலேஜ் போய் தான் நம்ம பைபிள் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சர்ச்சில் நம்மளுக்கு பைபிள் கிளாஸ் எடுப்பாங்க, பாஸ்டர் நமக்கு பைபிள் சொல்லுவாங்க, அப்போ தான் நம்மளுக்கு பைபிள் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்மளே படித்தாலே அந்த நிறைய விஷயம் நம்மளுக்கு புரிய வரும். இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் தெரிய வருதுன்னா, இதுக்கு மேலே நம்மளே படித்தா அநேக விஷயங்கள் வந்துட்டு கர்த்தர் நம்மளுக்கு அறிவிப்பார். இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தேவன் உன்னோட கூட விசாரி. இப்போ whatever the Lord has spoken to one person, that's his revelation. But there are so much revelation. God will give you special revelation. Probably nobody else knows that. So God will definitely speak to us also. But இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, இந்த ரெவலேஷன் எல்லாம் வெறும் அமெரிக்கன்ஸு, இந்த ஒயிட் ஃபாரினர்ஸு, அவங்களுக்கு தான் ரெவலேஷன் எல்லாம். நம்ம வெறும் அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க சொல்கிறத வந்து நம்ம டெலிவர் பண்ணோம் இல்லைங்களா? நீங்கள் முக்கால்வாசி சர்ச் நீங்கள் போனீங்கன்னா அமெரிக்காவில் பாஸ்டர் என்ன ப்ரீச் பண்ணுறாரோ அதை தான் இவங்க காப்பி அடிச்சுட்டு சொல்லியிருக்காங்க. புதுசாக ஒன்றுமே இருக்காதுங்க. எல்லாமே அமெரிக்கன்ஸ் தான் காப்பி அடிக்கிறது இல்லைங்களா? அமெரிக்கன் புக்ஸு, அமெரிக்கன் பாஸ்டர்ஸ் எழுதின புக்ஸுங்க, அவங்க எழுதின புக்ஸை படித்து அது நம்ம வந்து ஒரு எக்கோ மாதிரி எடுத்துக்கிது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க இங்கிருந்து அதை ரெக்கோ பண்ணிடுது இல்லைங்களா? It shouldn't be like that. And in fact, God has not chosen the rich people, Bible says. God has chosen the poor people. So, கண்டிப்பாக நம்ம வந்து we have to read scriptures. So with that we'll close chapter 12 ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு. Next week we can do chapter 12. The following verse நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா it's Jesus and the Pharisees. 12 verse. verse 12லேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா பரிசேயரும் ஏசப்பாவும் வந்துட்டு அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் வாக்குவாங்க. அதை வந்துட்டு ஏசப்பா அநேக புதிய விஷயங்களை வந்துட்டு வெளிப்படுத்துவாங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம படிக்கலாம். நீங்களும் படிச்சுட்டு வாங்க. ஸோ இந்த சாப்டர் 8 verse 1லேருந்து 12, is there anything that you understood that was not covered? ஏதாவது புதுசாக உங்களுக்கு தெரியாதுங்களா? தப்பு பண்ணா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு அடி சொல்லிருக்கோம், இல்லை கேட்கலன்னா அவங்கள வந்து கல்லடிக்க. அப்போ அந்த மாதிரி இவங்க எல்லாம் கல்லடிக்கிட்டு வந்தாங்க இல்லையா? அப்போ யாருமே அது சொல்றாரு, இவங்க பாவம் பண்ணனா போயிடணும், அவங்க யாருமே சொல்லலையே, இப்படிதானே தண்டனை கொடுக்கணும், ஏன் இப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, யாருமே ஏசப்பா வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா நீ கல்லெடுத்து அடின்னு சொல்ல, நீ அடிக்க கூடாதுன்னு சொல்ல, ரெண்டுமே சொல்ல. பாவம் செய்யலையோ அதுக்கப்புறம் அப்போ எல்லாரும் பாவம் செஞ்சுக்கிறான்னு போயிட்டாங்க. தெரிஞ்சுக்கணும் போயிட்டாங்க. இது நீங்க 6வது வசனம் படிச்சீங்கன்னா என்ன கொடுத்துருக்குன்னா, this they said tempting him that they may have to accuse him. வகை தேடுறாங்க ஏசப்பாவை எப்படி குற்றம் சொல்லலான்னு வகை தேடுறாங்க. அதனால தான் இந்த இந்த ஹோல் பிளானே இத்தனை வருஷமா விட்டு திடீர்னு போய் புஷ்டி கொண்டு வந்துட்டாங்க. அது காரணம் என்ன? சிக்கல்ல மாட்டினதுக்காக அவங்க வகை தேடுறாங்க. பட் ஜீசஸ் பாருங்க, ஹிஸ் விஸ்டம்
ரெண்டுமே சொல்ல, நீ அடியன்னு சொல்ல, அடிக்கக்கூடாதுன்னு கூட சொல்ல. அவங்களே சிக்கல்ல மாட்டீங்க. அடிச்சிருந்தா அவங்க தான் சிக்கல்ல மாட்டிருப்பாங்க. ஸோ அதான் வேற ஏதாவது anything else anybody understood in the chapter 8 verse 1 ல இருந்து 12 வரைக்கும்? So please read. ஏதாவது புதுசா வந்தா நீங்க அலசா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. Of course, now all this while I was telling that only. If you read in the book of Exodus la vandu it is written that God bent down and he wrote with his fingers. அப்படியே இருக்கு. Even to give the new covenant, what did Jesus do? He came down. No, it's like bending down. He came down and he became a man. And he became the word, not the written word, but the living word. Jesus is called the living word. Okay. அண்ணா அந்த பாரிசீஸ் அவங்க வந்து ஜீசஸ் கிட்ட வந்துட்டு டீச்சர் அப்படின்னு கூப்பிடுறாங்களேண்ணா. ஏன்னா எல்லாரும் வந்து அந்த கால ஜீசஸை வந்து டீச்சர்னு ஒத்துக்கிறாங்க. பட் இஸ் நாட் அ ப்ராஃபிட். அப்படி இஸ் நாட் அ ப்ராஃபிட், இஸ் நாட் மெசாயா, இஸ் நாட் தி சன் ஆஃப் காட். இப்போ நீ வந்துட்டு you are going to the temple and teaching பப்ளிக்கா நீ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க. So people come and call you pastor only. பாரிசீஸ் கூட அப்போ டீச்சர் நான் பாஸ்டர் இல்ல. சப்போஸ் எங்கனா ஒரு மீட்டிங்ல சும்மா when I share something, they'll come and call me pastor. Even though I'm not a pastor. No. Okay, so if nobody else has anything, then we close with the word of prayer. ஞானத்தில் வளர உதவி செய்யுங்கப்பா. அப்பா சத்தியத்தின்படி கத்தாவே நடக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிங்க அப்பா. உங்களுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. அப்பா பிதாவே எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் தேவைகளை சந்திங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட கத்தாவே இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. நீங்கள் பேர் பேராக தனித்தனியாக ஒவ்வொருவரையும் கத்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க அப்பா. இன்னும் சத்தியத்தில் வளர உதவி செய்யுங்கப்பா. இன்னும் தெரியாத விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதன்படி நடக்க கர்த்தாவே எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் தந்து வழி நடத்துங்கப்பா. அப்பா ஸ்டாண்டையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்துங்க ராஜா. இன்னும் ஞானத்தில் வளர உதவி செய்யுங்கப்பா. இன்னும் மற்றவர்களுக்கு கர்த்தாவே சாட்சிகளை சொல்லவும், மற்றவர்களுக்கு கர்த்தாவே தீர்க்க தரிசன வசனங்களை சொல்லவும் கர்த்தாவை உதவி செய்யுங்க. இந்த தூதர்களை கொண்டு காத்து வழி நடத்துங்கப்பா. அப்பா பவித்ராவுடைய குடும்பத்தையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. அப்பா தேவைகளை சந்திங்க, குடும்ப தேவைகள் உங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கணுங்கப்பா. நீங்கள் இருக்கிறதுனால கர்த்தாவே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு யாருமே இல்லை தவிர்க்கணு அப்பா. இந்த நாளையிலையும் கூட கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்கப்பா. எல்லா துதி கனமகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கேட்டு மறந்த யாவையும் தேவன் வழி நடத்த வேண்டும். இயேசு ராஜாவின் பிள்ளையே பெற்ற நாமத்தினாலே என் ஜெபத்தை ஏறெடுக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். யோசிக்காக்கு நாளைக்கு சர்ஜரிக்கு பண்ணிருக்காங்க. நேற்றெல்லாம் ஜுரம், இன்னும் இருக்கு ஜுரம். ரோஷிகா தம்பி பிருத்விக் ஜுரம் நேற்று மத்தியானத்துலேருந்தே ஜுரம் வந்து
ஸ்டாப் ஆகும். வீட்டில் தான். ரித்விக்னா யாரும் இங்கே தான் இருக்கிறோம். அவனுக்கு நேரத்து உடம்பு சரியில்லை, ஜுரம் ரொம்ப ஸ்டாப் ஆகும், விட்டு விட்டு வந்துனே இருக்கு. பண்ணியிருந்தாங்க நைட்டெல்லாம். ஓகே, லெட்ஸ் ப்ரே. நாளைக்கு அப்பா இது இந்த ஆண்டுகளே அப்பா நான் யோசிக்காகவும் ரித்விக்காகவும் ஜபிக்கிறோம். ஆண்டுகளே இருவரையும் தொட்டை நீ ஆசிரியக்கணும்னு ஜபிக்கிறேன்.